தளபதி கடந்த 2 நாளா கோயம்புத்தூர்ல சம்பவம் பண்ணிட்டு நேத்து நைட்டு சென்னை கிளம்பிட்டாரு. இந்த நிலைமையில இப்ப சோசியல் மீடியால ஒரு வீடியோ பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. தளபதியோட தொண்டர்கள் and ரசிகர்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு கொந்தளிச்சு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தோட வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் கடந்த 2 நாளா கோயம்புத்தூர்ல நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில கட்சியோட தலைவர் தளபதி கலந்துகிட்டாரு. இன்னொரு பக்கம் தளபதிக்கு கோவை மக்கள் பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்தாங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. தளபதிக்கு மக்கள் கொடுத்த உற்சாகமான வரவேற்பை பார்த்து மற்ற அரசியல் கட்சிகள் அரண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலைமையில 2ஆம் நாளான நேத்து வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சது. தளபதியும் பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு சென்னைக்கு போறதுக்காக கோவை ஏர்போர்ட் போயிருக்காரு. அங்கேயும் ஆயிரக்கணக்கான மக்கள் தளபதியை பார்க்கறதுக்காக கூடியிருந்தாங்க. அப்போ தளபதி ஏர்போர்ட்குள்ள நுழையும் போது தளபதியோட பின் தலையில யாரோ கைய வச்சு வேகமா அடிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல தளபதி தடுமாறி கீழே கூட விழ போயிட்டாரு. இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா பரவிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு தளபதியோட தொண்டர்களும் ரசிகர்களும் அதிர்ச்சியில இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம தளபதியோட தொண்டர்கள் இது சம்பந்தமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, தளபதியை அவமானப்படுத்துறதுக்காக, தளபதிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்காக மற்ற அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய சதி வேலைகள் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரா இருந்தாலும் களத்துக்கு நேரடியா வந்து மோதணும். அதுக்கு துப்பு இல்லாத தற்கூரிகள் இந்த மாதிரியான வேலைகளை செய்யறாங்க. இன்னும் ஓபனா சொல்லணும் அப்படின்னா, இந்த வேலையை செஞ்சது எந்த கட்சிக்காரனா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இதே வேலையை உங்க கட்சி தலைவருக்கு செய்யறதுக்கு நம்ம பசங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா தளபதி அவரோட தொண்டர்களையும் ரசிகர்களையும் இந்த மாதிரி தப்பான முறையில வழி நடத்தல. சோ ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிரலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் நினைக்காதீங்க. தப்பி தவறி அந்த கூட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க நிலைமை என்ன ஆகும் அப்படின்ட்டு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. இதுக்கு மேல நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஓகே நண்பா, தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.